பாசிட்டிவிட்டி பார்க்குற எல்லா உறவுகளுக்கும் ஹாய் வணக்கம். எல்லா சிஸ்டர்ஸும் எப்படி இருக்கீங்க? நான் ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கேன், ஹாப்பியாக இருக்கேன். ஸோ நீங்களும் ஹாப்பியாக இருங்க, எப்பவுமே ரொம்ப பாசிட்டிவாக இருங்க. இன்னைக்கு நான் ரொம்ப ஹாப்பியாக இந்த வீடியோ எடுத்துகிட்டு இருக்கேன், ரொம்ப பிளெஸ்ஸடாக ஃபீல் பண்ணுறேன். ஏன் அப்படின்னா நம்மளோட அம்மு பாசிட்டிவிட்டி சேனல் வந்து இன்னைக்கு 50,000 சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து நம்ம என்ன பண்ணிட்டோம், டச் பண்ணிட்டோம் சக்ஸஸ்ஃபுல்லாக. ஸோ இது வந்து நான் எதிர்பார்க்காத விஷயம். ஸோ எனக்கு நடந்ததை வந்து கண்டிப்பாக உங்ககிட்ட ஷேர் பண்ணும். ஏன்னா உங்களோட சப்போர்ட் என்னோட வீடியோஸுக்கு, ஏன்னா நம்மளுடைய சேனல் வந்து ஃபாலோ பண்ணுறவங்களுக்கு தெரியும், ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து பார்த்திங்கன்னா ஒரு மோட்டிவேஷனல் ரிலேட்டடாகவோ இல்லை ஒரு ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி ரிலேட்டடாகவோ இல்லை வீட்டிலேருந்தே பண்ணக்கூடிய சுய தொழில் ரிலேட்டடாகவோ இல்லைன்னா நம்மளுடைய லைஃபுக்கு வந்து குரோத்தை கொடுக்கக்கூடிய இந்த பிரம்ம முகூர்த்த விஷயங்கள், அதே மாதிரி பாசிட்டிவிட்டி அட்ராக்ஷன், எனக்கு தெரிஞ்ச நான் ப்ராக்டிஸ் பண்ண விஷயத்த இந்த சேனலில் நான் சொல்லியிருக்கேன். நம்ம சேனல் வந்து ஸ்டார்ட் பண்ணது 2024 5th மந்த்து 16ஆம் தேதின்னு நினைக்கிறேன். இந்த அம்மு பாசிட்டிவிட்டி சேனலில் நான் ஸ்டார்ட் பண்ணும்போது இப்போ கிட்டத்தட்ட 1.25 வருஷம் ஆயிடுச்சு. நம்ம இப்போ தான் வந்து 50K சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து டச் பண்ணியிருக்கோம். நிறைய நாள் நான் வீடியோ போட்டதே இல்லை, கண்டினியூஸாகவும் நான் வீடியோ போட்டதே இல்லை. ஆனால் நம்மளுடைய சேனலுக்கு தொடர்ச்சியான ஆதரவு நீங்கள் கொடுத்துருக்கீங்க. 50,000 சப்ஸ்கிரைபரும் நம்மளுடைய சேனலுக்கு வந்திருக்காங்க. எனக்கு ரொம்ப ஹாப்பி. ஸோ இந்த ஹாப்பியான மூமெண்ட்டில் கண்டிப்பாக எனக்கு சப்போர்ட் பண்ணவங்களுக்கு உங்களுக்கு நான் ஏதாவது ஒரு கிஃப்ட் கொடுக்கணும் இல்லையா, ஒரு ப்ரெசன்ட் கொடுக்கணும் என்னோட மன திருப்திக்காக. ஸோ நம்ம சேனல் அம்மு பாசிட்டிவிட்டியில் 10K சப்ஸ்கிரைபர்ஸ் வரும்போது 5 பேத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 550 to 600 வர்த் இருக்கக்கூடிய சாரீ, அழகான சாரீ வந்து நான் ப்ரெசென்ட் பண்ணியிருந்தேன். கிட்டத்தட்ட ஒரு கான்டெஸ்ட் மாதிரி வச்சு ஸோ ஒரு கொஷின் கேட்டிருந்தேன். அதுக்கு கமெண்ட் பண்ணுறவங்கள சூஸ் பண்ணி அந்த கமெண்டர்ஸ் கிட்ட இருந்து அட்ரஸ், ஃபோன் நம்பர்லாம் வாங்கி 5 பேருக்கு என்ன பண்ணியிருந்தேன்னா நான் சாரீ வந்து சென்ட் பண்ணியிருந்தேன். அந்த சாரீ வந்து வீடியோலேயே காமிச்சிருந்தேன், யார் யாருக்கு நம்ம கிவ்அவே கொடுத்துருந்தோங்கிறதையும். அதே மாதிரி இந்த தடவையும் 10 பேருக்கு நான் கிவ்அவே கொடுக்கலாம், அதாவது ஒரு ப்ரெசன்ட், ஒரு க்யூட்டான கிஃப்ட் கொடுக்கலான்னு நான் வந்து பிளான் பண்ணியிருக்கேன். ஸோ உங்களுக்கு என்ன கிஃப்ட் கொடுக்கலாம் கிவ்அவேக்கு தோணுதோ அதை மறக்காமல் கமெண்ட் பாக்ஸ்லேயும் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ எனக்கு தெரிஞ்சு இன்னும் நாளைக்கு நாளை கழிச்சுக்குள்ளே நான் அந்த என்ன விஷயம், என்ன கொஸ்டின், என்ன கேள்வி நான் கேட்க போகிறேன், ஸோ எப்படி நீங்கள் வந்து கமெண்ட் பண்ணணும், எப்படி நான் சூஸ் பண்ண போகிறேங்கிறத நான் விரிவாக ஒரு ஷார்ட்ஸ்லேயோ இல்லை ஃபுல் வீடியோவில் நான் உங்களுக்கு கொண்டு வந்து கொடுக்குறேன். முக்கியமாக நம்மளுடைய சேனலை வந்து நிறைய கிறிஸ்டின் ஃப்ரெண்ட்ஸ் பார்க்குறாங்க, நிறைய முஸ்லீம் சிஸ்டர்ஸ் பார்க்குறாங்க, நம்மளுடைய ஹிந்துஸும் நிறைய பேர் பார்க்குறாங்க. ஸோ எல்லா ரிலீஜியனும் நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுறதுனால எல்லாருக்கும் பொதுவாக இருக்கிற மாதிரி ஒரு கிஃப்ட் கொடுக்கணும். ஸோ உங்களுக்கு இருக்கக்கூடிய ஐடியாஸை கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அதில் எது நான் சூஸ் பண்ணிக்கிறதுக்கு எனக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஓகேவா? ஸோ ரொம்ப நன்றி என்னோட சேனலுக்கு நீங்கள் இவ்வளோ சப்போர்ட் பண்ணி கொடுத்ததுக்கு. முக்கியமாக இந்த சேனல் ஸ்டார்ட் பண்ணும்போது ஃபஸ்ட்டு எனக்கு வந்து ரொம்ப சப்போர்ட்டிவாக இருந்த பர்சன் அப்படின்னா கண்டிப்பாக என்னோடய ஹஸ்பண்ட் தான். ஸோ இந்த நேரத்தில் கண்டிப்பாக என்னோடய ஹஸ்பண்டுக்கு வந்து நான் தேங்க்ஸ் சொல்லணும் கண்டிப்பாக. ஏன்னா வீடியோ அப்படிங்கிறது ஃபுல் அண்ட் ஃபுல் இப்போ நானே வீடியோ எடுக்கிறது, அதே மாதிரி அதை எடிட் பண்ணுறது, கட் பண்ணுறது, அப்புறம் அதில் வந்து பேக்ரவுண்ட் கொடுக்குறதா இருக்கட்டும், அதுக்கு ஒரு தம்ப்நெயில் ரெடி பண்ணுறது, எல்லாமே ஃபுல் அண்ட் ஃபுல் நான் தான் பண்ணுறேன். இப்போ ஒரு விஷயத்தை நான் உங்களுக்கு கன்வே பண்ணணும்னா அந்த கண்டென்ட்டு கூட நானாக தான் ரெடி பண்ணணும். ஸோ ஃபுல் அண்ட் ஃபுல் நானே பார்த்துக்கிறதுனால நான் எனக்கு வந்து சின்ன சின்ன பசங்க இருக்காங்க. ஸோ பசங்களை பார்த்துக்கணும், வீட்டு வேலை பார்க்கணும், சமையல் பண்ணணும், பசங்களை ஸ்கூலில் திருப்பி கூட்டிகிட்டு வரணும், இது எல்லாமே ஒர்க் நான் பண்ணும்போது எனக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருந்துச்சு. அப்போது என்னோடய ஹஸ்பண்ட் வந்து இப்போ காலைல அவங்க வேலைக்கு போயிட்டு 8 மணி 7:30 மணிக்கு வந்தாலும் பரவாயில்ல, ஸோ நீ வந்து எடிட்டிங் ஒர்க்கை பாரு, ஸோ நைட்டு டின்னரை நான் பார்த்துக்கிறேன்னு சொல்லிட்டு நிறைய நாள் என் ஹஸ்பண்ட் வந்து 8 மணிக்கு ஆஃபீஸ்லேருந்து வந்தாங்கன்னா அவங்களே வந்து இட்லியாக இருக்கட்டும், தோசை இருக்கட்டும், ஏதாவது ஒரு டிஃபன் பண்ணி பசங்களுக்கு சட்னிலாம் அரைச்சி கொடுத்து ஊட்டி விட்டுட்டு, ஸோ எனக்கும் வந்து பக்கத்தில் உட்காந்து சில நாள் ஊட்டிலாம் விடுவாங்க. நான் அப்படியே வச்சுருப்பேன், சாப்பிட மாட்டேன், லேட் பண்ணிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு. சில நேரங்கள் நான் வந்து வாஷிங் மிஷினில் துணியை மட்டும் போட்டு ஆன் பண்ணி விட்டுரு, ஸோ நான் ஆஃபீஸ்லேருந்து வந்த உடனே துணி எடுத்துகிட்டு போய் காய வைப்பாங்க. சம்டைம்ஸ் வெளியில் துணி காஞ்சிட்டு இருந்துச்சு, நான் எடுக்கலை, வேலையாக இருக்கேன் அப்படின்னா அவங்களே வந்து எடுத்து வச்சு, இந்த மாதிரி நிறைய சின்ன சின்ன உதவிகள் எனக்கு வந்து நிறைய சப்போர்ட்டிவாக இருந்ததுனாலேயே தான் என்னால் வந்து ஓரளவுக்கு தொடர்ச்சியாக இந்த சேனலை வந்து ரன் பண்ண முடிஞ்சிச்சு. நம்மளோட அம்மு பாசிட்டிவிட்டி சேனலில் நான் ஒரு 700+ வீடியோஸ் இப்போ வரைக்கும் கொடுத்துருக்கேன். நிறைய ஷார்ட்ஸ் போட்டிருப்பேன். ஃபுல் லென்த்தி வீடியோ வந்து அவ்வளோ அதிகமாக போட்டிருக்கேனான்னு எனக்கு தெரியல, பட் ஷார்ட்ஸ் கொஞ்சம் அதிகமாக கொடுத்ததுனால தான் இந்த 1.25 வருஷத்தில் கிட்டத்தட்ட 700+ வீடியோஸ் வந்து நம்ம சேனலில் நான் கொடுத்துருக்கேன். நம்மளோட அம்மு பாசிட்டிவிட்டி சேனலில் நான் எதை பெருசாக பார்க்குறேன்னா, எனக்கு நெகட்டிவ் கமெண்ட்ஸ் ஒரு 1,00,000 கமெண்ட்ஸ் பாசிட்டிவாக இருக்குன்னா ஏதாவது 1-2 தான் நெகட்டிவ் கமெண்ட்டாக வரும்.
இதில் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணணும்னு நினைக்கிறேன். எந்த ஒரு பொண்ணுமே இப்போது வீட்டில் ஒரு ஆஃப்டர் மேரேஜ் ஒரு விஷயத்த பண்ணணும்னா நிறைய தடங்கல்கள் இருக்கும். ஃபஸ்ட்டு தடங்களே வந்து பார்த்தீங்கன்னா, அவங்க ஃபேமிலியிலேருந்து சில பேர் பண்ணுவாங்க. சில பேர் வந்து சுற்றி இருக்கிறவங்க சில பேர் பண்ணுவாங்க. என்னை பொறுத்த வரைக்கும் என்னோட ஃபேமிலி வந்து எனக்கு ரொம்ப சப்போர்ட்டிவான ஒரு ஃபேமிலி. எல்லா விஷயங்கள்லையுமே சொல்கிறேன். இதில் சுற்றி இருக்கிறவங்களால வந்து ரொம்ப சீப்பாக அவங்க வந்து பிஹேவ் பண்ண விஷயங்கள் என்னென்னா, கமெண்ட்டில் இப்போ கமெண்ட் பண்ணால் யார் கமெண்ட் பண்ணுறாங்கன்னு தெரியாது இல்லையா? ஸோ அந்த மாதிரி கமெண்ட்லலாம் வந்து பார்த்தீங்கன்னா, நம்மளை இன்சல்ட் பண்ணுற மாதிரி அந்த மாதிரிலாம் கமெண்ட் பண்ணாங்க. அவங்க நினச்சிக்கிறாங்க. ஸோ நம்ம ஃபேக் ஐடியில் வந்து கமெண்ட் பண்ணிட்டோம்னா, அவங்க மனசை ஹர்ட் பண்ணுற மாதிரி அவங்கள அவமானப்படுத்திட்டோம்னா, ஸோ அவங்க நம்ம யாருன்னு அவங்களுக்கு தெரியாது. ஆனால் அவங்களுக்கு அதை படிக்கும்போது கஷ்டமாக இருக்கும். அந்த கஷ்டத்தை கொடுக்கணும்னு ஒரு 2, 3 பேர் அந்த மாதிரி பண்ணாங்க. பட் எனக்கு தெரியும். அது யார் கமெண்ட் பண்ணா, அது எந்த லொக்கேஷன்லேருந்து கமெண்ட் ஆயிருக்கு, எந்த மெயில் ஐடியிலேருந்து கமெண்ட் ஆயிருக்கு, எல்லாமே நம்மளால பார்க்க முடியும். ஸோ அது வந்து அவங்களுக்கு தெரியல. ஸோ அவங்களோட வேலையெல்லாம் விட்டுட்டு வந்துட்டு ஒரு ஃபேக் ஐடியில் வந்து நம்மளை கஷ்டப்படுத்தணுன்றதுக்காகவே நீ ரொம்ப குண்டா இருக்க, நீ ரொம்ப அசிங்கமா இருக்க, நீ வந்து வெள்ளையா இருக்கிறதுனால தானே நீ வந்து யூடியூப் சேனல்லாம் போடுற, அதனால தானே நீ வந்து காசு சம்பாதிக்கிற, இந்த மாதிரி ஹேட்ஃபுல்லாக கன்னிங் பர்சன்ஸ் தெரிஞ்சவங்களே தான் பண்ணுறாங்களே தவிர நம்மளை தெரியாதவங்க நிறைய பேர் நமக்கு சப்போர்ட் தான் பண்ணுறீங்க. இப்படி லட்சத்தில் ஒருத்தர் நம்மளை வந்து அன்வான்டாக வேணும்னே தேடி வந்து ஃபேக் ஐடியில் இரிட்டேட் பண்ணுறத நான் கண்டிப்பாக ஒரு பெரிய விஷயமா எடுத்துக்க மாட்டேன். அதனால் நான் நெகட்டிவாகவும் ஆகவும் மாட்டேன். ஏன்னா பொறாமையில தான் அந்த கமெண்ட் கூட வருதுங்கிறது என்னால் புரிஞ்சுக்க முடியுது. என்னை பொறுத்த வரைக்கும் நம்ம நல்ல விஷயத்த ஷேர் பண்ணால் கண்டிப்பாக இந்த பிரபஞ்சம் நமக்கு நிறைய நல்லது தான் கொடுக்கும். ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் நான் எதை அதிகமாக நம்புகிறேன் அப்படின்னா, நான் ஒருத்தருக்கு நல்லது செய்கிறேன்னா கண்டிப்பாக அந்த நல்லது வந்து என்னை தேடி வரும். நான் யாரையுமே வந்து ஒருத்தரை தாழ்த்திடணும், ஒருத்தரை வந்து அமுக்கிடணும், அவங்க வளரக்கூடாது, அவங்க மேலே இருக்கிற பொறாமையிலையோ இல்லை அவங்க நம்மளோட பெரிய ஆள் ஆகிடுவாங்கன்ற எண்ணத்துலையோ யாரையுமே நம்ம இப்படி கன்னிங்காக என்ன பண்ணக்கூடாது, விஷயங்கள் செஞ்சோன்னா அது நமக்கே ரிப்பீட் ஆகும். ஸோ அந்த மாதிரி தயவு செஞ்சு யாருமே இருக்காதீங்க. உங்கள் ஃபேமிலியை பாருங்கள். உங்களுக்கு என்ன விஷயம் பண்ணணும்னாலும் ஃபேமிலியில் டிஸ்கஸ் பண்ணிட்டு அதை சக்ஸஸ்ஃபுல்லாக ரன் பண்ணுறதுக்கு எவ்வளோ ஹார்ட் ஒர்க் பண்ணணுமோ அதை பண்ணுங்கள். நிச்சயமாக உங்கள் லைஃப்லையும் நல்லது நடக்கும். அதெல்லாம் விட்டுட்டு ஸோ பக்கத்தில் இருக்கிறவங்க என்ன பண்ணுறாங்க, எதிர்த்த வீட்டில் இருக்கிறவங்க என்ன பண்ணுறாங்க, இவங்க இது வாங்கிட்டாங்களா, அவங்க அதை வாங்கிட்டாங்களா, ஸோ நமக்கு இதெல்லாம் கிடைக்கலையே, முயற்சி செஞ்சால் தான் கிடைக்கும். நல்ல மனசு இருந்தால் தான் நிறைய விஷயங்கள் நமக்கு நடக்கும். இல்லைன்னா கண்டிப்பாக வந்து நடக்கிறது கூட தள்ளி தள்ளி தான் போகும். கடைசி வரைக்கும் உட்காந்து அடுத்தவங்களை பற்றி பேசிட்டே டைம் வேஸ்ட் பண்ண வேண்டியதுதான். அது ஒன்று தான் என்ன பண்ண முடியும். இந்த மாதிரி ஃபேக் ஐடியிலேருந்து கமெண்ட் பண்ணுறவங்களும் நம்மளை வந்து வளரக்கூடாதுன்னு நினைக்கிறவங்களும் தொடர்ச்சியாக பண்ணுவாங்க. ஸோ நெகட்டிவிட்டியை இக்னோர் பண்ணுங்கள். உங்களை சுற்றி பாசிட்டிவாக வச்சுக்கோங்க. இந்த வீடியோ பார்க்குறவங்க கண்டிப்பாக நிறைய பேர் வந்து பெண்களாக தான் இருப்பீங்க. கரெக்டாக? ஸோ உங்களோட லைஃப்பை நீங்கள் முயற்சி எடுத்து மாற்றுங்க. நல்லா ஏர்ன் பண்ணுங்கள், நல்லா சேவ் பண்ணுங்கள். லைஃப்பில் எப்பவுமே ரொம்ப ஹாப்பியாக இருங்க. ஓகே. ஸோ நானும் வந்து நம்மளோட அம்மு பாசிட்டிவிட்டி சேனலில் அடிக்கடி வந்து என்னால் வீடியோஸ் போட முடியாமல் போயிடுது. இந்த லாஸ்ட் 3 மந்த்ஸாகவே அந்த மாதிரி தான் நடுவில் நிறைய கேப் வந்துடுது. இதுக்கப்புறம் கண்டிப்பாக ஒரு பாசிட்டிவாக ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணி ரெகுலராக வீடியோஸ் வர்றதுக்கு உண்டான நல்ல விஷயங்கள் சொல்கிறதுக்கு உண்டான விஷயத்த நான் ஃபாலோ பண்ண ட்ரை பண்ணுறேன். ஸோ என்னை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணதுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். மறக்காமல் என்ன ப்ரெசென்ட் வந்து கிவ்அவே கொடுக்கலான்றதை கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணிட்டு போங்க. நம்மளோட அம்மு பாசிட்டிவிட்டி சேனலுக்கும் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்டும் பண்ணுங்கள். Okay, bye.